ஜெபமாலை என் கையில இருக்கும் போதெல்லாம் மாதாவே என் கூட ஒரு பாதுகாப்பா இருக்காங்கன்ற உணர்வு தான் எனக்கு ஏற்படுது. நான் ஜெபமாலை செய்யும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே நிகழும். ஒரு புத்துணர்வு ஏற்படும். நிறைய சிந்திக்க தூண்டும். ஒரு மன மாற்றம் நிகழும். இப்படி நான் ஜெபமாலை சொல்றது எப்ப அப்படின்னா, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம். நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை. அதனால எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும். காலையிலயோ மதியமோ இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி எப்ப நேரம் கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் ஜெபம் சொல்லுவேன். இந்த ஜெபமாலை சொல்ற பழக்கம் எங்க தாத்தா காலத்துல இருந்தே இருந்தது. எங்க தாத்தா ஒரு ரொம்ப பக்தியா இருப்பாங்க. குடும்ப ஜெபம் சொல்லாம சாப்பாடு கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. அதனால இங்க இங்க பெரியப்பா, சித்தப்பா, 2 அத்தைகள், 4 பேர் எங்க வீட்டுல துறவரத்துக்கு போயிருக்காங்க. 2 ஃபாதர்ஸ், 2 சிஸ்டர்ஸ். அது ரொம்ப எங்களுக்கு பெருமையா இருக்கும். அதுக்கு பிறகு நான் வந்த இடத்துலயும் குடும்ப ஜெபம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த குடும்ப ஜெபம் சொல்றதுனால நான் நிறைய பலன்களை அடைஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் என்னுடைய கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ படிப்பு, உடல் சுகம், வேலை வாய்ப்பு எதுவா இருந்தாலும் சரி, என்ன வேண்டும்னாலும் நான் மாதா கிட்ட ஓடி போய் மண்டியிட்டு அழுது ஜெபமாலை சொல்லுவேன். ஆனா அந்த காரியம் உடனேவும் நடக்கும். கொஞ்சம் தாமதமானாலும் அது எப்படியாவது நடக்கும். மாதாவுடைய கிருபையினால அந்த காரியம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த நவரத்ன மாலையை விட சிறந்த இந்த ஜெபமாலை நம்ம கையில எப்பயும் இருக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த 53 மணி ஜெபத்தை நம்ம சொல்லணும். அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எத்தனை ஜெபமாலை சொல்றோமோ அத்தனை நமக்கு பலன் இருக்குன்னு சொல்றாங்க. இது கத்தோலிக்க திருச்சபையுடைய ஒரு படிக்கல். இது இறை இரக்கத்தின் ஒரு தூண்டுகோல், ஆன்மீகத்தின் வழிபாடு. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு செயல், நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரம். போன மாசம் நான் சலேத் மாதா கோயில்ல திருப்பலி முடிஞ்சிட்டு நான் இறங்கி வந்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசிக்கிட்டே நான் கீழே பார்க்காம விட்டுட்டேன். அப்ப புல்லு வழுக்கி விட்டு அப்படியே மடங்கி சடக்குன்னு என் காலு மடங்கி அப்படியே கத்திட்டு, ஐயோ என் கால் போச்சே அப்படின்னு சொல்லி நான் அப்படியே கத்திட்டு விழுந்த உடனே என் கையில இருந்த ஜெபமாலைய என் கால் மேல அப்படியே வச்சுட்டு மாதாவே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. 2 பேர் என்னை தூக்குனாங்க. தூக்கிட்டு ஒரு 10 அடி நான் நொண்டி நடந்தேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல கால் போச்சேன்ற அளவுக்கு நான் பயந்தது இந்த ஜெபமாலையினால சர்வசாதாரணமா நான் நடந்து வீட்டுக்கு போனேன். அதனால நீங்க கண்டிப்பா அந்த ஜெபமாலையோடைய பலனை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஜெபமாலை சொல்லி ஜெபிக்க கேட்கிறவங்க சில சமயம் அந்த காரியம் நிறைவேறின உடனே, டீச்சர் நீங்க ஜெபிச்சிங்கல்ல, எனக்கு அந்த காரியம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப ஜெபமாலைக்கு எவ்வளவு பலன் இருக்கு, எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்மளும் உணர்வோம். நம்மளை சார்ந்தவங்க, நம்ம கிட்ட ஜெபிக்க கேட்டுக்கிட்டவங்க, நம்மளை பாக்குறவங்க எல்லாருமே உணர்வாங்க இல்லையா? அதனால ஜெபமாலை செஞ்சா வாழ்க்கையில என்னைக்கும் நம்ம ஜெயமடைவோம். அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யுங்க, ஜெபமாலை சொல்லுங்க. நல்ல நல்ல ஒரு பலன் கிடைக்கிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. இது என்னுடைய அனுபவம். நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் சொல்லும்படி நான் கேட்டுக்கிறேன். மரியே வாழ்க.